அனைவருக்கும் வணக்கம். பாண்டிச்சேரியில் அடுத்து வரக்கூடிய ஹோம் கார்டு எக்ஸாம், அதுக்கப்புறம் ஃபயர் சர்வீஸ், அதுக்கப்புறம் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டிஎன்பிசி குரூப் 4 இப்போ அறிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஆர்பிஎஃப் ரிசர்வ் பட்டாலியன் ஃபோர்ஸ் இதையும் அறிவிச்சிருக்காங்க. அப்போது அதுக்கு சம்மந்தப்பட்ட மிக முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஜிகே அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் சார்ந்த கேள்விகளை நம்ம பார்த்துட்ருக்கோம். அதாவது ஒரு டாபிக் இருக்குது அப்படின்னா அதில் ஜிகேயை பேசிட்டு அதுக்கப்புறம் 2023 அந்த விருதை யார் வாங்கினா அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விகளை பார்த்துட்ருக்கோம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகளவில் இருக்கக்கூடிய இலக்கியம் மற்றும் பத்திரிகை அதில் உயரிய விருதை தான் நம்ம பார்க்க போகிறோம். உலக அளவில் இலக்கியம் மற்றும் பத்திரிகை லிட்டரரி அண்ட் ஜேர்னலிசம் அவார்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஜிகே ப்ளஸ் அதில் கரண்ட் அஃபேர்ஸ் சார்ந்த கேள்விகளும் பார்க்க போகிறோம். சரிங்களா? உலகளவில் இலக்கியம் மற்றும் பத்திரிகைக்கு மிகப்பெரிய விருது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேன் புக்கர் விருது தான் சொல்லுவாங்க. மேன் புக்கர் ப்ரைஸ் தான் உலகளவில் இலக்கியத்துக்கு கொடுக்கக்கூடிய உயரிய விருது மேன் புக்கர் ப்ரைஸ். அப்போது இந்திய அளவில் இலக்கியத்துக்கு கொடுக்கக்கூடிய விருது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாகித்ய அகாடமி விருது. சரிங்களா? அதை 2023 யார் வாங்கியிருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த வீடியோவில் ஸ்பெஷலாக இலக்கியம் மற்றும் பத்திரிகை உலக அளவில் கொடுக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா 2 விருது தான். அது ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா மேன் புக்கர் விருது, அதுக்கப்புறம் புலிட்சர் விருது. இது அமெரிக்காவில் கொடுக்கக்கூடிய விருது. சரிங்களா? இப்போ மேன் புக்கர் விருதை பொறுத்த வரைக்கும் 2023 யார் வாங்கியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பால் லிஞ்ச் அப்படிங்கிறவர் வாங்கியிருக்கார். 2023 மேன் புக்கர் விருதை வென்றவர் யார் அப்படின்னா பால் லிஞ்ச் அப்படிங்கிறவங்க. இவர் அயர்லாந்து நாட்டை சார்ந்தவர். ஓகேங்களா? ப்ரொஃபெட் சாங் அப்படிங்கிற இலக்கியத்துக்காக வாங்கியிருக்காரு. ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியம், தெளிவாக வச்சுங்க. மேன் புக்கர் விருது பால் லிஞ்ச் அப்படிங்கிறவர் அயர்லாந்தை சேர்ந்தவர், ப்ரொஃபெட் சாங்காக வாங்கியிருக்காரு. இந்த மேன் புக்கர் விருது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1968 ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேங்களா? இதை வாங்கின முதல் இந்தியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஎஸ் நாய்பால் அப்படிங்கிறவர் தான் வாங்கின முதல் இந்தியர். மேன் புக்கர் விருதை வென்ற முதல் இந்தியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஎஸ் நாய்பால். இந்த விஎஸ் நாய்பால் அவர்கள் 2001 நோபல் பிரைஸ், உலகத்திலேயே உயரிய விருது நோபல் பிரைஸு, அந்த விருதையும் வாங்கியிருப்பார் 2001. சரிங்களா? இப்போ குழப்பாமல் மேன் புக்கர் விருதை இந்த வருடம் யார் வாங்கியிருக்கா அப்படின்னா பால் லிஞ்ச் அப்படிங்கிறவங்க வாங்கியிருக்காங்க, ப்ரொஃபெட் சாங் அப்படிங்கிறதுக்காக. இதை வாங்கின இந்த விருதை வாங்கின முதல் இந்தியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஎஸ் நாய்பால். ஓகேங்களா? இதில் ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த மேன் புக்கர் விருதை வாங்கணுன்னா என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை இங்கிலீஷ் லாங்குவேஜில் மட்டும்தான். ஓகேங்களா? இங்கிலீஷ் லாங்குவேஜில் மட்டும் தான் இந்த சிறந்த இலக்கியம். ஓகே, சிறந்த இலக்கியம் இங்கிலீஷ் லாங்குவேஜில் எழுதுகிறவங்களுக்கு தான் கொடுக்குறாங்க. ஓகே, ஆனால் அது உலகத்தில் எந்த நாட்டவராக கூட இருக்கலாம். சரிங்களா? எனி சிட்டிசன் ஆஃப் கண்ட்ரி. ஓகேங்களா? எந்த நாட்டை சார்ந்தவராகவும் இருக்கலாம், ஆனால் இங்கிலீஷில் எழுதியிருக்கணும். அப்போ தான் மேன் புக்கர் விருதுக்கு எலிஜிபிள். ஓகேங்களா? மேன் புக்கர் விருதை 2023 வாங்கினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால் லிஞ்ச் ப்ரொஃபெட் சாங்கா வாங்கியிருக்காரு. இந்த மேன் புக்கர் விருதை வாங்கிய முதல் இந்தியர் விஎஸ் நாய்பால். இவர் நோபல் பிரைஸையும் வாங்கியிருக்காரு 2001. அதுக்கப்புறம் இது இங்கிலீஷ் லாங்குவேஜ் மட்டும்தான் இது பொருந்தும். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா புலிட்சர் விருது. புலிட்சர் விருதை பொறுத்த வரைக்கும் இது மிகப்பெரிய எதுக்கெல்லாம் இந்த புலிட்சர் விருதை கொடுப்பாங்கன்னா, சிறந்த நாளிதழ், சிறந்த பத்திரிகை, அதாவது ஆன்லைனில் ஜேர்னல் போடுறாங்க இல்லையா, சிறந்த ஜேர்னலிசம், அதுக்கப்புறம் இலக்கியம், அதுக்கப்புறம் மியூசிக்கல் கம்போசிஷன் பண்ணுறவங்களுக்கும் கொடுப்பாங்க. இப்போது இதில் நிறைய ஆட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப குழப்பிக்காமல் புலிட்சர் விருது அப்படிங்கிறது அமெரிக்காவில் கொடுக்கக்கூடிய விருது. இந்த புலிட்சர் விருதை 1917 கொடுத்துட்டு வராங்க. ரவுலட் கமிட்டி போட்டிருப்பாங்க. ரவுலட் சட்டம் இல்லை, இந்த ரவுலட் சட்டத்துக்கு ரவுலட் கமிட்டி போடப்பட்டது 1917 தான். அதே வருடம் உலகத்தில் நியூஸ் பேப்பர், நாளிதழ், அப்புறம் ஆன்லைன் ஜேர்னலிசம், ஆன்லைன் பத்திரிகை, அப்புறம் இலக்கியம், மியூசிக்கல் கம்போசிஷனுக்காக கொடுக்கக்கூடிய உயரிய விருது புலிட்சர் விருது. இது அமெரிக்காவில் கொடுக்குறாங்க. இப்போது நம்மளுக்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த புலிட்சர் விருதை 2023 வாங்கினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்பரா கிங்சால்வர் அப்படிங்கிறவரும் ஹெர்னன் டயாஸ் அப்படிங்கிறவரும் வாங்கியிருக்காங்க. சரிங்களா? பார்பரா கிங்சால்வர் அப்படிங்கிறவர் டெமான் கோப்பர்ஹெட் அப்படிங்கிற ஒரு ஃபிக்ஷன் ஸ்டோரி, அதாவது கற்பனை கதை. ஓகேங்களா? ஃபிக்ஷன் ஸ்டோரிக்காக வாங்கியிருக்காங்க. இந்த புலிட்சர் விருது கற்பனை கதையும் கொடுப்பாங்க, கற்பனை அல்லாத கதைக்கும் கொடுப்பாங்க, நல்ல ட்ராமாவுக்கு கொடுப்பாங்க, சிறந்த ஹிஸ்ட்ரிக்கு கொடுப்பாங்க, நல்ல சுயசரிதை கொடுப்பாங்க. இந்த மாதிரி பல இருக்குது. புலிட்சர் விருது அமெரிக்காவில் கொடுக்குறாங்க. ஓகே, சிறந்த பத்திரிகை, சிறந்த நாளிதழ், இதுக்கெல்லாம் கொடுக்குறாங்க. ஞாபகம் வச்சுங்க. இதை 2023 வாங்கினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்பரா கிங்சால்வர் டெமான் கோப்பர்ஹெட் அப்படிங்கிற நாவலுக்காக எழுதியிருக்காரு. ஹெர்னன் டயஸ் அப்படிங்கிறவங்க ட்ரஸ்ட் அப்படிங்கிறதுக்காக வாங்கியிருக்காங்க. நன்றி.